ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஹெல்த்தியான பாஸ்தா ரெசிபி தான் செய்ய போகிறோம். தக்காளி காய்கறிகள்லாம் சேர்த்து ஒரு சுவையான ஹெல்த்தியான பாஸ்தா தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹெல்த்தியான பாஸ்தா செய்கிறதுக்கு நான் 2 தக்காளி, கொஞ்சமாக வெள்ளை பூசணிக்காய், கொஞ்சமாக நூக்கல், கோவக்காய், கேரட், பீன்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எந்தெந்த காய் இருக்கோ அந்த காய்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். காய்களெல்லாம் வெட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதித்து வந்த உடனே நான் ஒரு சின்ன கப்பில் இந்த அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். நம்ம அதிகமான அளவில் காய்கறிகள் எடுத்துகிட்டு பாஸ்தா கம்மி பண்ணிட்டோன்னா நமக்கு இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா இதை பாஸ்தாவை உள்ளே சேர்த்ததுக்கு அப்புறமாவும் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா பொங்கி வரும்போது சிம்மில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பாஸ்தா நல்லா வெந்து சாஃப்டாக கிடைக்கும். பாஸ்தா ஒரு பக்கம் வேகட்டும். நம்ம இப்போ பாஸ்தாவுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே பட்டை, லவங்கம், சோம்பு, கிராம்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற எல்லா காய்கறிகளையும் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா இந்த காய்கறிகள்லாம் நல்லா பாதி வரைக்கும் வெந்து வந்துடும். நம்ம இப்போ தக்காளி பாஸ்தான்றதுனால 2 தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி ஒரு ஜாரில் சேர்த்து அரைச்சி ஒரு உரமாக வச்சுக்கோங்க. பாஸ்தா பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இந்த பாஸ்தாவை அப்படியே வடிகட்டி ஒரு உரமாக வச்சிடலாம். காய்கறிகள்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த காய்கறிகளுக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள்லேருந்து நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. தண்ணி எல்லாமே முழுசாக வற்றணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வெந்தால் மட்டுமே நமக்கு போதும். நல்லா இது வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே தக்காளி 2 நல்லா தண்ணியை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தக்காளி பேஸ்ட்டை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே பிரியாணி மசாலா இருக்குல்ல, அதிலேருந்து நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கிற பாஸ்தாவை இது கூட அப்படியே சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் முழுசாக வற்றணும்னு அவசியம் இல்லை, இருக்கட்டும் தண்ணி. இதுக்குள்ளேயே நம்ம பாஸ்தா சேர்க்கும் போது தான் பாஸ்தாக்குள்ளேயும் நல்லா இந்த தக்காளியோட புளிப்பும் நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவோட காரமும் நல்லா பாஸ்தாக்குள்ளே இறங்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா பாஸ்தா இந்த தண்ணியோட நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிட்டோன்னா போதும். சூப்பரான டொமேட்டோ பாஸ்தா தயாராகிடும். ரொம்ப ஹெல்த்தியான பாஸ்தா. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செம டேஸ்ட்டாகவும் அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி வற்றி வந்தால் போதும். கொஞ்சம் தண்ணி இதில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும் போது நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்பவும் வற்றிடுச்சுன்னா சாப்பிடும் போது ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், பார்க்கவே எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலில் கமெண்டும் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சு என்னன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நாளைக்கு வேறு ஒரு புது வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.